அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சரவணன் சூர்யா ஃபன் டூன் டாக்கீஸ் நிறுவனத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நான் பாடல்கள் எதுவும் எழுதலை. இந்த படத்தில் வந்து ராஜா வந்து நான் அன்போடு வந்து என்னை அழைச்சதுனால வந்து இந்த விழாவுக்கு வந்திருக்கேன். இந்த படத்தோட பாடல்கள் நான் கேட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் வந்து மெலிந்த இரவை போல் பூர்வம் கண்டேன், பகலின் மேலே இரவை வைத்தது போல் விழியை கண்டேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓமை உமா சுரந்தன் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அது மாதிரி கானாபாலா அவர்களோட பாட்டும் இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப வழக்கம் போல் ஒரு நல்ல ஒரு ஃபன்னான ஒரு சாங் அவர் பண்ணியிருந்தார். அமலா பால் ஆவின் பால்ன்ட்டு பாலுக்கு பால் 6 அடிச்சிருந்தார் அந்த பாட்டில். நிறைய இப்போ வந்து பாடல்கள் வந்து நிறைய வந்து புதுசாக பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். நிறைய தமிழில் வந்து ஒரு 5 லட்சம் வார்த்தைகள் இருக்குன்னா, சொற்கள் இருக்குன்னா, நம்ம வந்து ஒரு 4 லட்சம் சொற்கள் அதை வந்து நம்ம பயன்படுத்தலை, பாடல்களில் பயன்படுத்தலை, இல்லைனா வந்து வழக்கில் இல்லை. அது மாதிரியான நிறைய சொற்கள் வந்து இருக்குது. நம்ம புதிய புதிய விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. எல்லாருமே உலகம் முழுக்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கு. அதுக்கான சொற்கள் வந்து தமிழில் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து அதுக்கு தமிழ் படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த சொற்கள்லாம் வந்து தமிழில் நம்ம பாடல்களில் கொண்டு வந்து வைக்கும்போது ஒரு நல்ல ஒரு ரீச் கிடைக்கும். ஏன்னா வந்து பாடல்கள் மட்டும்தான் வந்து இங்கே மட்டும் இல்லை, வெளிநாடுகளில் முக்கியமாக வாழ்கிற தமிழர்கள் அவங்களோட குழந்தைகளுக்கு வந்து தமிழை கொண்டு போய் சேர்க்கறது அது ஒரே ஒரு மீடியம் வந்து திரைப்பட பாடல்கள் தான். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட வந்து எல்லா பாடலாசிரியர்களும் எழுதணும் அப்படின்றது வந்து என்னுடைய ஒரு சின்ன ஒரு கோரிக்கை. என்னுடைய பாடல்கள் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். புதுசாக நிறைய பாடலாசிரியர்கள் வந்திருக்காங்க. எனக்கு வந்து அவங்க முக்கியமாக எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆசை வந்து தமிழ் திரைத்துறையில் இன்னும் நிறைய பெண் பாடலாசிரியர்கள் வரணும் அப்படின்றது. அவங்க ஒரு பெண்களோட கோணத்தில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நான் நிறைய பாடல்கள் உதாரணத்துக்கு சொல்லுவேன். ரொம்ப ஒரு சின்ன பாடல் சொல்லணும்னா வந்து ஒரு ஆண் பாடலாசிரியர் வழக்கமாக வந்து ஒரு பெண்ணை வந்து எழுதும்போது ஒரு பெண்ணுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தோ இல்லை ஒரு ஆணோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தோ எழுதும்போது என் கூட என்னோடய வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அடுத்தது என்ன சிந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழக்கமாக அது ரொம்ப ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருப்போம். தாமரை அவர்களோட வரி ஒரு பாடலில் வரும், என்னோடு வா வீடு வரைக்கும் என் வீட்டை பார் என்னை பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த வரி போகும். ஸோ அது வந்து ரொம்ப அந்த ஒரு கோணமே வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. ரொம்ப விரல் விட்டு எண்ணும் அளவுக்கு தான் வந்து பெண் பாடலாசிரியர்கள் இப்போது இருக்காங்க. அவங்க இது மாதிரி நிறைய பாடல்கள் இது மாதிரி வரணும், நிறைய பாடலாசிரியர்கள் வரணும், எழுதணும் அப்படின்றது என்னோட கோரிக்கை. முன்னாடி காலங்களில் ஒரு 80கள்லையோ இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு 60-70கள்லையோ இருந்த சமூக பிரச்சனைகள், சமூக சிந்தனைகள் வந்து பாடல்களில் நிறைய வெளிப்படும். காதல் பாடலாக இருந்தாலும் ஒரு சமூக பிரச்சனை சார்ந்த பாடலாக இருந்தாலும் அந்த சிந்தனைகள் வெளிப்படும். இன்றைக்கி வர திரைப்படங்கள் அது மாதிரியான சூழல் வந்து ரொம்ப அபூர்வமாக தான் அமையுது பாடல்கள் எழுதுறதுக்கு. ஆனால் முன்னாடி இருந்ததை விட சமூக பிரச்சனைகள் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது, மாறிக்கிட்டு இருக்குது. அப்போ இருந்த மாதிரி இல்லாமல் வெவ்வேறு ரூபங்களில் வந்து இப்போதைக்கு நம்ம விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. அது மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து இப்போ ஒரு அறிவுரையாக சொல்லும்போது நிறைய பேர் கேட்க விரும்புறதில்லை. ஒரு பாடல்களை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியாவாக ஒரு ஃபுல்லாக ஒரு பியூர் என்டர்டெயின்மெண்ட் மீடியாவாக மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு பொழுதுபோக்குக்கான. அதில் ஆனால் சொல்லும்போது ஒரு பொழுதுபோக்கு அம்சத்தோடு அதை சொல்லும்போது கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துப்பாங்க. இந்த படம் வந்து அழகாக இந்த 2 பாடல்கள் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படமும் வந்து வெற்றி பெறத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.